குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளும் அதன் பயன்களும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 2. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களுமான வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். குர்ஆனை இயலாமையால் சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 நற்கூலிகள் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றும் குர்ஆனில் சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைக்காதிருப்பவன் பாழடைந்த வீடு போல் ஆவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.